கஷ்டப்பட்டோம். நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா. அதே தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறோமா, சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு போடுறோமா, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா. முட்டாளே, உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா? உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? இல்லை நீ நடிகரானப்போ உங்கள் அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்தினியாடா? அதுக்கு வக்கில்ல நீ யாரை பேசுகிற? நான் அக்டோபர் 27 கிளம்பிட்டேன், ரெடி ஆகிட்டேன். அடுத்த நாள் காலையில் எல்லா டிவியும் என் வீட்டாண்ட வந்து நிற்கிறான். அண்ணன் டிகேஎஸ் கிட்ட கேட்குறேன், மூச்சு ஆர்எஸ் பாரதி அண்ணன்கிட்ட, இப்போ தான் நான் வந்திருக்கிற, அவசரப்படாது. இல்லை நான் திருப்பி போகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன். தலைவர் கோபமாக இருக்காரு, மூடு. நான் அன்னைக்கே அவன் வாழை ஒட்ட வெட்டியிருந்தேன்னா நேற்று பேசியிருப்பானா? இப்படி தான் திமுக. அவன் தானே இவன் தானே கிளம்பும் போதே மெரிச்சு நசிக்கணும், திமிரவே கூடாது. யாரை பார்த்துடா பேசுறீங்க? நீ பாட்டுக்கு வருவ. ஏண்டா ஒரு படத்துல ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா இல்லையா? ஏண்டா திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலியை வாங்கி கட்டின ஆஸ்பத்திரிய ஊர் மேல விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்சவன் தானே நீ. படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை காப்பாத்துவியா? சொல்றான், நாங்க குழந்தை தான். ஆனா குழந்தை பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும், பெத்த ஆத்தால பார்த்தாலும் சிரிக்கும். அட முட்டாளே, அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும்னு தெரியாது. அது கடிச்சதுன்னு வச்சுக்க, அப்பனா ஆத்தாளா இருக்கிற எங்க அண்ணன் தளபதி தாண்டா உன் உயிரை காப்பாத்துற ஆத்தான்றது நீ மறந்துடாது. என்ன சொல்றீங்க? மன்னர் ஆட்சி. அவன் யாருங்க? அவன் அந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.